அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் கேமை அவர் வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த மேனேஜர் டாஸ்க்ல ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம விக்ரம் விட்டாரானா, ஆமாங்க, அவர் நெகட்டிவா ஹேண்டில் பண்ண முடியாது இந்த ஷோ அப்படின்னும் போது நீங்க எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு உங்களோட கரியரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நிறைய சோஷியல் மீடியால வேற விதங்கள் இருக்கு, ப்ரொமோஷன் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க பிக் பாஸ் ஷோன்னு வரும்போது உங்க கரியரை மட்டும் நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. அந்த கேம்கான டிசர்விங், அந்த கேம்கான ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வேணும். மேபி நீங்க வரலன்னா உங்களை விட வேற யாராவது பிக் பாஸ் மேல ரொம்ப வெறியா இருக்கவங்க, ஃபேன்ஸா இருக்கவங்க வந்திருந்தா அவங்களுக்கு அந்த கோட்டா கிடைச்சிருக்கலாம். நீங்க தெரிஞ்ச இதுக்குள்ள வந்து என்னால இவ்வளவுதான் விளையாட முடியும் நீங்க ஸ்ட்ரக் ஆன இடம் தான் அந்த மேனேஜர் போஸ்ட்டை ரிசைன் பண்ண இடம். மேனேஜர் போஸ்ட் அப்படிங்கிறதோ இல்ல கேப்டன்சி அப்படிங்கிறதோ இல்ல எந்த ரெஸ்பான்சிபிளான போஸ்ட் அப்படிங்கிறதோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கான தகுதி வேணும். நியூட்ரலா நிக்கணும்ன்றதுக்கான தகுதி வேணும். நியூட்ரலா நின்னா கான்சிக்வன்சஸ் வரும், சேலஞ்சஸ் வரும், அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த ஒரு கட்ஸ் வந்து விக்ரம்க்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பின்னாடி இருந்து சேஃப் கேம் ஆடுறவங்களோ இல்ல பின்னாடி மட்டுமே பிஹைண்ட் த சீன்ஸ் கேம் ஆடுறவங்களுக்கோ அந்த கேப்டன்சி பதவி அப்படிங்கறது சரி வராது. அப்போ சூப்பர் மேனேஜர் பதவியோ கேப்டன்சி பதவியோ இப்போ இந்த இடத்துல அப்போ சபரி சூப்பர் ஹேண்டில் பண்ணாருன்னா சபரி எங்க ஹேண்டில் பண்ணாரு? சபரி வந்து அங்க கொண்டு வரணும் நிக்க வச்ச இடத்துல விக்ரம் அதை சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து நெக்ஸ்ட் போஸ்டிங் யார் வரணும் மேனேஜர் விக்ரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போதே அவர் சபரி சுபிக்ஷான்னு சொல்லிட்டாரு. அப்போ வரும்போது என்னோட அழுகையை நீங்க, அதாவது அழறாரு இல்லைங்களா மேனேஜர் போஸ்ட் ரிசைன் பண்ணோன்னே, என்னோட அழுகையை நீங்க வேல்யூ பண்ணா நெக்ஸ்ட் வர கேப்டனுக்காவது நீங்க சொல்றதை கேட்டு பண்ணுங்க அப்படின்னும் போது நீங்க பார்வை நிக்க வச்சிருந்தாலும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எல்லாரும் அதை கேட்டிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனா சபரின்னு வரும்போது அங்கதான் ஒரு சபரிசம் இருக்குல்ல, கனியன் கோ இருக்குல்ல, அது கூட சேர்ந்து வைல்டு கார்டு திவ்யா குரூப்பிசம் இருக்குல்ல, திவ்யா குரூப்பிசம்ல பிரஜின் குரூப்பிசம்னு வச்சுக்கலாம். பிரஜின் தலைமையில இருக்கிற திவ்யா, அதுக்குள்ள தன்னோட கேம் ஆட ட்ரை பண்ற சாண்ட்ரா. ஓகேவா? அந்த பிரஜின் திவ்யா இந்த கனி குரூப்ல இருந்து சாண்ட்ரா தனியா வந்தாதான் அவங்க கேம் தெளிவா இருக்குமே தவிர இந்த சீக்ரெட் டாஸ்க்னால மட்டும் அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். பிக் பாஸ் சப்போர்ட்டோட அவங்க அதை பண்ணாங்களே தவிர பிக் பாஸ் சப்போர்ட் இல்லாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது எனக்கு கொஸ்டின் மார்க் தான். அப்போ அவங்க கட்ஸான பிளேயர் அப்படிங்கறதையோ ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கறதையோ இனிமே வர வாரங்கள்ல பிக் பாஸ் சப்போர்ட் இல்லாம ஹஸ்பண்டோட சப்போர்ட் அந்த இடத்துல அவங்க பார்ட்னரா சேர்த்தது கூட